கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஸ்தோத்திரங்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவர் மென்மேலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையின் கரங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜாதி ராஜாவை சேவிப்பதற்கான தகுதிகளை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். தேவனை சேவிப்பதற்கு ராஜகுர மகனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, யாதொரு மாசு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தானியேல் 1 அதிகாரம் 3-4 வசனங்களை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய பொருள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். 3 வசனம் அதைத்தான் சொல்கிறது, அறிவில் சிறந்தவர்களும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு உலக பிரகாரமான அந்த ராஜாவை சேவிப்பதற்கு எத்தனை விதமான கல்வி தகுதிகள், இல்லை என்றால் எத்தனை அடிப்படை தகுதிகள் அங்கே அந்த ராஜா குறிப்பிடுகிறான் என்பதை பாருங்கள். அந்த ராஜா எந்த அளவிற்கு கல்வி கற்றிருந்தானோ தெரியவில்லை. ஆனால் அவனை சேவிக்கிறவர்கள், அவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள், அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை அவன் இங்கே குறிப்பிடுகிறான். உலக பிரகாரமான ஒரு ராஜா தன்னை சேவிக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை அவன் மேம்பட்டு கூறுகின்றதான். இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ராஜாதி ராஜாவாகிய நாம் தேவாதி தேவனுக்கு பணிவிடை செய்ய, அவரை சேவிக்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய தகுதிகளை நாம் தியானிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு அறிவில் சிறந்தவர்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னை சேவிக்கும்படி பூமிக்குரிய அறிவில் சிறந்தவர்களை தேடினான். நீங்களும் நானுமோ இந்த வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய மகிமையின் ராஜாவை சேவிப்பவர்களுடைய தகுதிகளை குறித்து தியானிப்பதால் அவைகளின் ஆவிக்குரிய கருத்துக்களையே நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவே மெய்யான அறிவாகும். நாம் கிறிஸ்துவை போல் மாற்றப்பட வேண்டும் என்றால் அது முதற்கண் அவரை அறிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபத்திலே அங்கே 1 அதிகாரம் 2வது வசனத்திலே அதைத்தான் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் அவருடைய தாழ்மை, அவருடைய பரிசுத்தம் போன்ற தெய்வீக சுபாவங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. மேலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகும் என்பதாக பேதுரு அப்போஸ்தலர் 2 பேதுரு 1:2 குறிப்பிடுகிறதை நாம் வாசித்தோம். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அவரோடு ஜீவிப்பதினால் மாத்திரமே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கான எளிதான ஒரு வழி தேவ சமூகத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பயிற்சித்து கொண்டிருப்பதே ஆகும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டு நாம் அப்பியாசிக்கின்ற ஒரு கிறிஸ்தவளாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுதலுக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதலுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உதாரணமாக, அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியை பற்றி நாம் புத்தகங்களின் மூலமாகவோ அல்லது பிறர் கூறுவதின் மூலமாகவோ ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அவரோடு நெருங்கி பழகுவதின் மூலமாக மாத்திரமே அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் நான் அவரை பற்றி அறிவேன் என்று அல்ல, நான் அவரை அறிவேன் என்று தெளிவாக திட்டமாக நம்மால் கூற முடியும். தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக தரிசித்த வேளையில் முதலாவதாக, ஆண்டவரே நீர் யார் என்றும், அதற்கு பின்பாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றும் ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நாம் அதை பார்க்கிறோம். அதன் பின்பாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை அடைந்து கொள்ளும்படி அவர் தனக்கு லாபமாக இருந்தவைகளை எல்லாம் குப்பையாக எண்ணிவிட்டேன் என்பதாக குறிப்பிடுகிறார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும்
நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிகிறதற்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதாக பிலிப்பியர் 3:8-11 இதை வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் இதே வாஞ்சையோடு தொடர்ந்து கொண்டிருந்தார். கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக இவ்வளவாக கிரயம் செலுத்தி தன் ஜீவியத்தின் இறுதி வரை அவரோடு கூடவே வழிநடந்து வந்த அவர் தன் கடைசி நாட்களில் சொல்லுகிறதை பாருங்கள். 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்ற நிச்சயத்தோடு அறிக்கை செய்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே மிகப்பெரிய அறிவாகும். கர்த்தராகிய இயேசுவின் சுபாவங்களை குறித்த தெளிவான உண்மையான அறிவு நமக்கு மிகவும் இன்றியமையாதது என்பதை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாத பட்சத்தில் நாம் அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நாம் எப்படி அவரை பிரியப்படுத்த முடியும்? நாம் நம்முடைய ஆண்டவரையும் அவருடைய விருப்பு வெறுப்புகளையும் அறியாதிருக்கின்ற வேளையிலே மிக நல்ல நோக்கத்துடன் அவருக்காக செய்ய முயற்சிக்கும் கிரியைகளும் கூட அவரை பிரியப்படுத்தாமல் போய்விடுமே. நாம் கர்த்தருக்காக ஏதோ ஒரு சேவை செய்கிறவர்களாக அல்ல, அவருடைய இருதயத்திற்கேற்ற நல்லதொரு சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவரை அறிகிற அறிவின் மேன்மையை அடைந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? நீ உன் ஆண்டவராகிய இயேசுவை அறிவாயா? எந்த அளவுக்கு நீ அவருக்காக உன்னை தியாகம் செய்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு மாத்திரமே நீ அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் அனுபவத்திலிருந்து நாம் இதனை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிற ஒருவன் அவரை அறிந்து கொள்ளும்படி முதலாவதாக தனக்கு லாபமாயிருப்பவைகளை, தன் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் அனைவரையும், தன் ஜீவனையும், தனக்கு உண்டானவைகள் யாவற்றையும் நஷ்டமென்று எண்ணி வெறுத்து விட வேண்டும் என்பதாக லூக்கா 14:26 மற்றும் 33 வாசிக்கிறோம். இரண்டாவதாக, ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக தான் வெறுத்து தூரமாக்கி குப்பையிலே எரிந்து விட்டவைகளை எந்நாளும் குப்பை என்றே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அவை அவனுடைய பார்வையில் விலை மதிப்புள்ளவையாக அல்ல, குப்பையாகவே எப்போதும் கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவன் பேசின பேச்சுக்கு எப்பொழுதோ இவனுடைய தலை உருண்டிருக்கும், என் கை அவனுடைய கன்னத்தை பதம் பார்த்திருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர் உண்டு. வீராவசனம் பேசுகிறவர் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டதினால் இவைகளை நான் செய்யவில்லை என்று நாம் என்ன செய்கின்றோம்? ஆவிக்குரிய காரியத்திலேயும் கூட ஒரு பெருமைக்குரிய காரியங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை என் ஆண்டவருக்காக விட்டுவிட்டேனோ, எதை என் ஆண்டவருக்காக தத்தம் செய்தேனோ அவைகள் அத்தனையும் குப்பை என்று எண்ண வேண்டும். அவைகளின் பேரிலே நாட்டமும் தேட்டமும் இருக்கவே கூடாது. குப்பை என்றே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அவை அவனுடைய பார்வையில் விலை மதிப்புள்ளவையாக அல்ல, குப்பையாகவே எப்பொழுதும் கணிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து நிமித்தம் தாங்கள் விட்டுவிட்ட குப்பையையே எண்ணி இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று லூக்கா 9:62 நமது ஆண்டவர் குறிப்பிடும் கூட்டத்தாரை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்மாற்றமுடையவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறோமோ? தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்கள் இன்று தேவனுக்காக எதை விட்டீர்களோ அதை திரும்ப பற்றி கொண்டுபடியாக திரும்ப செல்லுகிறீர்களோ? ஆண்டவரோடு கூட இருந்த பேதுருவும் சீடர்களும் ஆண்டவர் மரணமடைந்தார் என்ற அந்த செய்தி அவர்கள் கேட்டு கலங்கி போனார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி அளித்தும் கூட பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன், வருகிறீர்களா என்று கேட்கிறார். நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி சீடர் கூட்டம் சென்றது. எதை விட்டு வந்தானோ பேதுரு அதை திரும்ப பற்றி கொள்ளுகிறான். தான் விட்டு வந்த படகு, தான் விட்டு வந்த வலை, இவைகளை தொடர்ந்து அவன் மேற்கொள்ளுகிறான். மற்றவர்களும் பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பிறர் வழி போவதற்கு காரணராய் இருக்கக்கூடாது. எவைகளை விட்டு விட்டோமோ
அவைகளை குப்பையாக நாம் எண்ண வேண்டும். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாய் இருக்கிறான் என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் விட்டுவிட்டவைகளை குறித்த இன்றைய உங்களுடைய மதிப்பீடு எவ்விதமாயிருக்கிறது? நாம் முன்னொரு நாள் நமக்கு அருமையாயிருந்தவைகளை கிறிஸ்து நிமித்தம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி விட்டுவிட்டோம். அது உண்மைதான். அவ்விதம் நாம் விட்டுவிட்டவைகளை இன்றும் என்றும் நஷ்டமும் குப்பையுமாகவே எண்ணிக்கொண்டிருப்போம் என்றால் நாம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் மாற்றப்படுவோம். தேவன் விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாக தந்தருளுவார். நாம் கிறிஸ்துவையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அத்துடன் ஞானம், அறிவு என்னும் பொக்கிஷங்களையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். ஏனெனில் அங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், கொலோசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதாக. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் என்பது மனித நாவினால் வர்ணிக்க முடியாத மகிமையான ஒரு அனுபவம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது நம் மூலமாகவே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய அழைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? அன்பின் தகப்பனே, நித்தியத்திலே நாங்கள் செய்யப்போகிற சேவை மிகவும் மகிமை வாய்ந்த ஒன்றாகும். இந்த பூமியிலே நாங்கள் உமக்கு செய்யும் ஊழியம் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறது. நித்தியமாய் உம்மை சேவிக்கத்தக்கதாக, ஆண்டவரே, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக, உம்மை அறிந்தவர்களாக, உம்மை சேவித்து எப்பொழுதும் அந்த சேவகத்தை நிறுத்திவிடாது தொடர்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.